FDFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காதல் ரீசெட் ரிப்பீட் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். சரி, காதல் ரீசெட் ரிப்பீட் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த திரைப்படம் துவக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸ்காட்லாண்ட்ல பட்டு புடவை கட்டிட்டு கை கழுத்து நிறைய நகைகள் அணிஞ்சிட்டு ஒரு பெண்மணி பதற்றத்தோட ஓடி வராங்க. அவங்க அங்க இருக்கிற ஒரு பெரிய மலை உச்சியிலிருந்து கீழே குதிச்சு தற்கொலைக்கு முயல்றாங்க. இதுதான் படத்துடைய ஓப்பனிங் ஷாட். ஸோ இதற்கு பிறகுதான் படத்துடைய கதை அப்படிங்கிறத சொல்ல துவங்குறாங்க. வழக்கமா நம்ம ஊர்ல ஒருதலை காதல் அப்படிங்கனாலே அது ஒரு மோசமான ஒரு பிம்பத்தை தான் கட்டமைச்சிருக்காங்க. நடக்கக்கூடிய சூழல்களும் நமக்கு அதுதான் கற்பிச்சிருக்கு. ஸோ இங்க இவங்க எடுத்திருக்கிற இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஹீரோ வந்து ரொம்ப வெறிக்க காதலிக்கிறாரு. அவருடைய காதல் பயணம் அப்படிங்கிறது 7 வயசுல இருந்தே தொடங்கிருது. ஸோ 7 வயசுல இருந்து அந்த பெண்ணை பின்தொடர்ந்து தன்னுடைய ஆயுட்காலம் முழுவதும் அந்த பெண்ணுக்காகவே அவருக்கு தெரியாமலே அவரை பின்தொடர்கிறார். ரொம்ப ஒரு அழகான ஒரு சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இந்த திரைப்படத்தோட முதல் காட்சியிலேயே நான் குறிப்பிட்டது மாதிரி ஹீரோயின் சூசைட் அட்டம் பண்ணாங்க இல்லையா? அதுல அவங்க பலத்த காயமடைஞ்சு அவங்களுக்கு ஒரு பெக்யூலரான ஒரு டிசீஸ் ஒன்று வருது. அதாவது அவரால் ஒரு நாளைக்கு மேல எந்த ஒரு விஷயத்தையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு வியாதி அவருக்கு வந்துடுது. அவரை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் செய்து ஸ்காட்லாண்ட்லயே ஒரு வீடு எடுத்து அவரை நல்லபடியா பார்த்துக்கிட்டு வராரு. ஸோ ஆரம்பத்துல இந்த டிசீஸ் பத்தின விஷயங்கள், அதனால ஏற்படக்கூடிய அந்த கலகலப்பான விஷயங்கள் எல்லாமே MS பாஸ்கியை வச்சு ரொம்ப அழகா திரைக்கதையை நகர்த்தியிருக்காங்க. அது ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படியாவது அவருக்கு நினைவு திரும்பிவிடும், நம்ம காதலை சொல்லலாம் அப்படின்னு காதலன் காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் அவருக்கான அந்த நினைவு திரும்புவது அப்படிங்கிறது இல்லாம போயிடுது. ஸோ இவர் தற்கொலைக்கு முயல்வதற்கு முன்பு இவர் வேறு ஒருவரை காதலிக்கிறார். அதாவது நம்ம ஹீரோயின் வந்து வேறு ஒருத்தரை பண்ணக்கூடிய மியூசிக் பேண்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபரை காதலிக்கிறாரு. அந்த கான்சர்ட்ல கலந்துக்கிறதுக்காக தான் ஸ்காட்லாண்டு வராங்க. அப்படி வரும்போது அவர் வேறு ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்துடுறாங்க. அதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளார் அவங்க. அந்த தற்கொலை முயற்சியில அவங்க ஈடுபடுறாங்க. கடைசியா நம்ம ஹீரோயினுக்கு நினைவு திரும்புதா, 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய ஒட்டுமொத்த கதை. சரி, இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, கண்டிப்பா அந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு முறை பார்க்கப்படக்கூடிய ஒரு திரைப்படமா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய காட்சிகள் வெளிநாடுகள்ல மற்றும் இந்தியாவில் காட்சிப்படுத்தியிருந்தாலும் திரைக்கதையுடைய நகர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தாலும் போர் அடிக்காம கதையுடைய நகர்வு அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா MS பாஸ்கியோடைய சப்போர்ட்னால இந்த கதையுடைய வேகம் அப்படிங்கிறது கொஞ்சமா படிப்படியா முன்னேறிச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒட்டு மொத்தமா சினாரியோவையே மாத்துறாரு இயக்குனர். அதை வந்து நீங்க படம் பார்த்தாதான் புரியும் எதனால இந்த படத்திற்கு காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்றதுக்கான காரணம் செகண்ட் ஹாஃப்ல தான் ரிவீல் பண்றாங்க. ஸோ ஒட்டு மொத்தத்துல இந்த திரைப்படம் கண்டிப்பா ஒரு முறை பார்க்கப்படக்கூடிய ஒரு திரைப்படம் தான். கண்டிப்பா பார்க்கலாம். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு காதல் ரீசெட் ரிப்பீட் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.